அர்ச்சனா டாக்டர் மேல் வீண் பலி போட்டு அவளை உள்ள அனுப்பின அவளை பேருக்குமே வைத்தியர் புனையப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் 5-6 நாளைக்காக தொடர்ந்து இங்கே இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் விஷயம் நடக்குதுதானே, அது சம்பந்தம் ஒன்றுமே கதைக்க வேண்டாம். போய் பவுனி ஹவுஸ்ல கொண்டு போனவே நான் டாக்டர் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி வந்து இங்கே இருந்துட்டேன் நான். இது தீர்ப்பு கிடைச்ச சந்தோஷம், பிணை கிடைச்சது. ஆனால் இந்த தீர்வு வந்து சரியான தீர்வாக கிடைக்கணும். இனிமேல் ஒரு டாக்டரோ அரசாங்க நிர்வாகங்களோ பிழையே செய்யக்கூடாது, சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும். இதோட மட்டும் விட்டுட்டு விடுற விஷயம் இல்லது. தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக பல வைத்தியசாலையில் நடக்குது. இதெல்லாம் அடியோடு நிறுத்தப்படணுமென்றா நீதி சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இவருக்கு கிடைச்ச அநீதி அது சரியான முறையில் தீர்வு கிடைச்சி நிரந்தர தீர்வாக கிடைக்கும். அதுதான் நாங்கள் மக்களை எதிர்பார்க்கிறோம். 4-5 மணித்தியாலமா அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இறைவன்ட்டை வேண்டி இருக்கும். நிச்சயமா புனா கிடைக்கணும்னு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். அவரை நாங்கள் வரவேற்க மாலையோட நிற்கின்றோம். இந்த நண்பன் கூட கேட்டது என்னன்னு, நான் வேற ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று தந்துட்டு போயிருக்கான்னு சொன்னேன்னா அந்த மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு இப்படியான ஒரு மாமனிதர் எங்களுக்கு கட்டாயம் தேவை. கண்டிப்பா தேவை, மன்னாருக்கு தேவை. மன்னார்ல இருக்கிற ஆக்கள் ஒரு சில ஆக்கள் ஒரு விஷயங்களை செய்யவும் விடுறாங்கல்ல, மற்றவங்க வந்து இப்படியான விஷயங்களை செய்யறதுக்கு தடையாகவும் இருக்கிறாங்க. இதுல நிக்கிற அவ்வளவு பேர் ஆறா இருந்தாலும் சரி, இதே நிலைமையில எங்களோட சகோதரங்களோ இல்லாட்டி எங்களோட தாய்தாப்பனோ எங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒன்று நடந்தால் நாங்கள் விட மாட்டோம். கண்டிப்பாக. அப்போ இன்னொரு மாவட்டத்திலிருந்து எங்களோட யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து இவர் வந்திருக்கிறான்னு சொன்னால் இதை நினைச்சு நாங்கள் சந்தோஷப்படுறோம். இவருக்கு செய்தது வந்து அநீதின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ அநீதிக்கு எதிரான ஒரு வெற்றி ஒன்று கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் நான். இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ பள்ளிக்கூட பிள்ளைகளை அந்த டைமுக்கு ஏற்ற போகணும். அந்த டைமை கூடி பொருட்படுத்தாது டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வைத்தியத்துறையில் உள்ள நடக்கிற இந்த இப்படியான விடயங்களை வந்து உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். மற்ற விடயங்களா சரி நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது உயிர் போனால் திருப்பி வராது. மன்னார் மாவட்டத்தில் பாரிய அளவில் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதாக மக்களோட நாங்கள் அறிகிறோம். இது வந்து நிறுத்தப்படணும். இதுக்கு காரணம் உண்மையாகவே இந்த பிரச்சனை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் வைத்தியர் அர்ச்சனா வந்து தலையிட்டதுனால இந்த சர்வதேச ரீதியில் இன்றைக்கு பேசப்பட்டு இந்த விஷயம் வந்து ஒரு மும்முரமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது வந்து உண்மைக்கு நீதி கிடைத்த வெற்றி. நீதியை நாங்கள் முன்னெடுக்கல ஒரு சில தவறுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த விதத்தில் சில விடயங்கள் நடந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு ஒரு மாமனிதராக போற்றப்பட வேண்டிய ஒரு மனிதர். இனிவரும் காலங்களில் இளைய தலைமுறைக்கும் படித்த இளைஞர்களுக்குமான ஒரு இதை கொடுத்து நாங்கள் இந்த நாட்டையும் மக்களையும் சமூகத்தை நாங்கள் முன்னேற்றி கொண்டு போக வேண்டியது அனைவருடைய கடமை என்று கேட்டுவிடுகிறேன். இந்த வழக்கிலே நீண்ட வாத பிரதிவாதங்கள் பின்னர் கற்றறிந்த கௌரவ நீதிவான் அவர்களினால் ரூபாய் 50,000 பெறுமதியான 2 ஆட்புடைய சென்று அனுமதிக்கப்பட்டுள்ள கடுமையான நிபந்தனையில் ஒருவர் அவருடைய இரத்த உறுத்தாக இருக்க வேண்டும் என வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியருடைய நிபந்தனையின் அடிப்படையில் வைத்தியர் பிணையில் விடப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த வழக்கானது இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு மீண்டும் அழைக்க தேதியிடப்பட்டிருக்கிறது. நீண்ட வாத பிரதிவாதங்களின் பிறகுதான் பிணையப்படப்பட்டுள்ளார். நீங்கள் உங்களுடைய முகப்புத்தகங்களில் தேவையில்லாத பிரசுரங்களை போட்டீர்களானால் அது அவருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே தயவு செய்து பாதகமான விடயங்களை, குறிப்பாக இந்த விடயம் வெளிவந்தது பின்னர்
நீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாக உங்களுடைய பதிவுகள் அமைந்துள்ளது. தயவு செய்து அவற்றை தவிருங்கள். நீதிமன்றமானது தனக்கு முன்னால் உள்ள வழக்குகளை சாட்சியத்தின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒழிய யாரையும் தனிப்பட்ட ரீதியாக பார்ப்பது அல்ல. உங்களுடைய முகநூல் பதிவுகள் நீதிமன்றத்தினுடைய செயற்பாடுகளை அவமதிப்பதாக அமைந்துள்ளது. தயவு செய்து அவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துமாறு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வந்து ஆதரவு நல்கிய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கூட பல பேர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார்கள். அனைவருக்கும் அர்ஜுனா சார்பிலும் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒரு புரட்சியை உங்களது தம்பி, உங்களது அண்ணன், உங்களது சொந்தம் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த அறிவை ஊட்டி உங்களை ஒரு வலிமையுள்ள உணர்வுள்ள ஒரு வீர பரம்பரையாக ஆக்கியிருக்கின்றார். இனிமேல் உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் அடக்குமுறைகள் ஏற்படுத்தப்பட்டாலும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் துணிஞ்சு தனியாக அந்த களத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய மக்கள் படுகின்ற அவலம் சொல்லும் தரமன்று. எங்களுடைய மக்களின் துயரங்கள், அன்றாட வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் அனைத்தும் களையப்பட வேண்டும். அன்றாட வாழ்வில் எம்மவர்களாலேயே பல மாபியா துறைகளினூடாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவர்களுடைய இறமைகள் மறுக்கப்பட்டு இந்த விடயங்கள் எல்லாம் நீங்கள் அனைத்தையும் துணிவாக எதிர்கொள்வதற்கு தம்பி அர்ஜுனா ஒரு முன்மாதிரியாக தனியாக பெருதனியாவில் இருந்து வந்து உங்களுக்காக சிறையிருந்து உங்களுக்கு அந்த துணிவை அந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இனிமேல் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் அர்ஜுனாவாக, ஒவ்வொரு தமிழனும் அர்ஜுனாவாக உங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதில் முயற்சி செய்து அதை எதிர்கொள்ள பழக வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்வதற்கு நீங்கள் எந்த நிமிடமும் தயங்க வேண்டாம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடன் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். நன்றி, வணக்கம். அதை கேட்க அர்ச்சனா டாக்டர்கிட்ட ஹெல்ப் கேட்டது நானா, அவராக முன் வந்தது இல்லை. நானாக ஹெல்ப் கேட்டு தான் டாக்டர் ஜப்னாலேருந்து இங்கே வந்தேன். அந்த இரவு பலாக சாப்பாடு இல்லை பெருதனியாலேருந்து வந்தவர். பெருதனியாலேருந்து ஜப்னாலேருந்து பேராதனை போயிட்டு அப்படியே இங்கே மன்னார் நான் கூப்பிட்டதால என்னோட பிரச்சனை என்னென்னு பார்ப்பதற்காக தான் வந்தார். வந்த இடத்துல அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை நீதிமன்றத்திற்கு முன்னிலைக்கு நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் புனையின் மூலம் 7 நாள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறார். அதை அடுத்து நேற்று மாலை 4:30 மணி அளவில் நேற்று மாலை என்னை ஹாஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்களின் கவனையின்மையால் தான் என் மனைவி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கால் பண்ணி வரவழைத்து இன்னும் பெனிஸ்டன் லோயரா அவர்கள் எனக்கு சார்பாக பேசுகிறதாக சொல்லி அவர் அப்போ தான் பேசினேன். அப்போ தான் அவரை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்க்கல. அதுக்கப்புறம் கால் பண்ணேன், தொடர்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் வர சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியலை. இன்றைக்கும் மார்னிங்லேருந்து நான் கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கால் ஆன்சர் இல்லை, யாருன்றே தெரியல. அவர் அந்த டைம் பார்த்து அந்த டைம் பேசினார், தோலை தட்டினார், விட்டு போயிட்டேன். இது தவிர யாருக்குமே தெரியாம கொலை ஒருத்தருக்குமே தெரியாமல் மூடி மறைக்கப்பட்டது. அப்புறம் அர்ஜுனா டாக்டர் வந்ததில் மட்டும்தான் வெளியே கொண்டு வரப்பட்டது. இது சரியான தண்டனையை வைத்தியர்களும் கொடுக்கணும். அர்ச்சனா டாக்டர் மேல் வீண் பலி போட்டு அவரை உள்ள அனுப்பின அவ்வளோ பேருக்குமே, இந்த கொலையால் யார் யாரா பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளோ பேருக்குமே தண்டனை கிடைக்கும். கொலைக்கு காரணமான ஓ
ஊர்டா மன்னர் 2 ஊர் 5-6 நாளைக்காக தொடர்ந்து இங்க இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் மிஷன் நடக்குது தானே, அது சம்பந்தம் ஒன்றுமே கதைக்க வேண்டாம். ஒரு டியூட்டிக்கும் போட வேண்டாம். உண்மையாவே என்ன நல்லா வச்சிருந்தவங்க மற்ற எங்கிட்ட பொடியெல்லாம் போய் சரியா கஷ்டப்படுறாங்க. சாப்பிடறதுக்கு வழி இல்லை, டொய்லெட் அல்ற இடத்துல தான் சாப்பாடு இல்லாம இருக்கு. நம்புறேன் நம்புங்க. இதுல கொஞ்சம் இருங்கோ அப்படி நான் உங்க உள்ளுக்க நான் போட போய் எனக்கு போய் சொல்லி வருத்தப்பட்டு சொல்லி போய் ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கலாம். போய் பவுனியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனவே நான் டாக்டர் என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி வந்து இங்க இருந்துட்டேன். நான்